குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே. நம்ம பெரியவாள் ஒரு சின்ன சின்ன இதுனாலுமே நம்ம பெரியவாட்டேருந்து நிறைய அனுபவங்கள் நிறைய கற்றுக்கலாம். இன்னும் கற்றுண்டே வரணும் எல்லாரும். ஒரு தடவை ஒரு தொண்டர் வேகமாக ஓடி பெரியவா எங்கள் ஆற்றுல வைக்கிற நகை பணம் புடவை எதுனாலும் தொலைஞ்சிருது பெரியவா, ஏதாவது ஒருத்தர் வந்துட்டு போனால் சண்டை வந்துடுது, அதே போல் புடவைலாம் தீ பிடிச்சிருது பெரியவா, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால் எனக்கு நகை நிறைய தொலைஞ்சு போச்சு. அதனால் பெரியவா சொல்கிற, நீ கடவுள் பக்தி இருக்கா உனக்கு தெரியாத போல் கேட்குற. கொஞ்சம் இருக்குது பெரியவா, கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்குதுன்னு நீ நினைக்கணும். அது கடவுள் பக்தி வேணும், பூர்ண கடவுள் பக்தி வேணும். ஏன் நகை தொலையுது ஆற்றுல? நம்ம வாய் கொடுக்கறதுனால தான் தொலையுது. நம்ம வாய் கொடுக்கக்கூடாது. இது வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன்னு ஏன் சொல்கிற? சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் வெளியில் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற பெரியவா. உண்மையிலே இது உண்மைதான் நேயர்களே. கண்டிப்பாக சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. அனுபவமே வாழ்க்கை, அனுபவமே பேசுதுங்கிறதெல்லாம் உண்மை. கண்டிப்பாக. அப்போ லலிதா சகஸ்ரநாமம் படிக்க உனக்கு முறை தெரியுமா? நான் படிப்பேன் தெரியவா அப்படிங்கிறப்ப, அப்போ அது படிக்கிறப்ப தொலைகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற பெரியவா. எவன் ஒருத்தன் லலிதா சகஸ்ரநாமம் பூர்ணமாக படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், நீ பார்த்து படிக்கிறியோ நீ பார்க்காம படிக்கிறியோ அது அடுத்த விஷயம் அப்படிங்கிறப்ப அங்கே சண்டை வராது, சச்சரவு வராது. ஒரு நகை ₹1 கூட தொலைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற. அதே போல் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் அதே தான். டாக்டர்கிட்ட போகிற வழக்கமே வராதான், காதால் கேட்டாலோ. ஆனால் ஆத்மார்த்தம். இப்போ ஒரு தொண்டர் இதை செய்யி உனக்கு நல்லது நடக்குங்கிறப்ப ஒரு தடவை செஞ்சால் மட்டும் பத்தாது, செஞ்சுட்டே இருக்கணும். அது என்றைக்கு நம்மளுக்கு மழை கொடுக்குன்னு தெரியாது. விவசாயி நெல் போடுறான், விதைக்கிறான், அந்த மழையை பார்த்து மழை கொடுப்பான் ஆண்டவன் நம்பி போடுறான். அது விளையிறது ஆண்டவன் கையில் இருக்கிறது, விதைக்கிறவன் கையில் இல்லை. நல்லா விளையணும், மழை ரொம்பவும் பெய்யக்கூடாது, பதம், அதாவது பக்குவம் பார்த்து மிதமானது. அதை விளைச்சி ஊஞ்சி அதை மூடை கட்டி அரிசியாக்கி நம்மளுக்கு கொடுக்குறதுக்குள்ளே அவன் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம துணூண்டு சாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு மீதம் தட்டில் அப்படி வீசி எரிஞ்சிடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெரியுமா? இதுதான். அதே போல் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் நீ செஞ்சுருந்தேன்னா, ஒழுங்காக செஞ்சுருந்தேன்னு இதெல்லாம் ஏற்பட்டிருக்காது. வேல்யூ தெரிஞ்சு ஒரு ஸ்லோகம் படிக்கணும், இல்லைன்னா அதுக்கிட்டே போகக்கூடாது, கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பெரியவா. அப்போ இந்த பெண்மணி எப்பயுமே குதர்க்கமாகவே பேசுவாள். பெரியவாட்ட சொல்கிறா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு சொல்லாமல் அகபிரம்ம ஹிடே ஜனனி அப்படிங்கிறப்ப எல்லா ஜந்துக்களையும் படித்தது அப்படின்ட்டு இழுக்கிறா. ஒரு குதர்க்கமாகவே பேசுகிறா இந்த பெண்மணி. எல்லாமே காப்பவள், எல்லாமே இதுதானா, ஜந்துக்கள் பறவைகள் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா இழுக்கிறா தேவையில்லாமல். அப்போ தெளிவாக புரிஞ்சுன்ட்டா, இந்த பொண்ணு குதர்க்கமாக நம்மளை கேட்குறா. அதுக்கப்புறம் வர அத்தியாயம் வரியை நீ படிச்சிருக்கியோ அப்படிங்கிற பெரியவா. என்ன அப்படின்னா, வர்ணாஷ்டம வித்யாயினி அப்படின்னு வருதே, வர்ணாஷ்டம வித்தாயினின்னு வருதே அப்படிங்கிற. காப்பவளும் அவள் தான், வழி வகுத்தவளும், வழி கொடுத்தவள்னு சொல்லலை, வழி வகுத்தவளும் அவள் தான் வருதே அந்த அம்பாள் சொல்கிறாளே. அதுக்கு அர்த்தம் தெரியுமோ நோக்கு அப்படிங்கிற. ஆகையால் ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஒரு 2 மாதம் கழித்து வா அப்படின்னு சொல்கிறது, 6 மாதங்கள் கழித்து வா அப்படிங்கிறதுக்கும் அர்த்தங்கள் இருக்குது. ஒரு வார்த்தையில் 2 அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற பெரியவா. நம்ம எடுத்துக்கிற விதமும் எடுத்துக்கிற பக்குவம் தான் இருக்குது. கண்டிப்பாக படப்படன்னு படிக்க வேணாங்கிறா.
இருந்து ரிலாக்ஸாக ஆறாமற உட்காந்து அர்த்தம் தெரிஞ்சு படி அப்படிங்கிற பெரியவா. ஒரு நகை தொலைஞ்சதுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துக்கு இப்படி சொல்கிறா. லலிதா சகஸ்ரநாமம் ஆற்றுல ஒரு தடவை ஒழிச்சாலே எவ்வளோ ஒழிச்சதுக்கு சமமாக காதால் கேட்டதுக்கு 5-6 தடவை படிப்பேன்னு இந்த பெண்மணி சொல்லவும், அதையும் கிண்டலாக ஒவ்வொரு வரியையும் சொல்லி சொல்லி சொல்கிறா நக்கலா. அப்படிங்கிறப்ப அந்த பெண்மணி குதர்க்கமாக தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வர்ணாசிரம வித்யாயின்னு அடுத்து வருதே அப்படிங்கிறா பெரியவா. இதுக்கு அர்த்தம் தெரியுமோனோக்கு அப்படிங்கிறா. ஆக விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்குது. கண்ட அனுபவமே அந்த இது படித்தா போதும். அந்த அங்கே படிக்கிற ஆற்றுல வியாதி இருக்காது, அங்கே படிக்கிற ஆற்றுல சந்தோஷம் இருக்கும். அங்கே படித்து பக்கத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டாலே போதும், அவளுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஆமே ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். எங்கள் ஆற்றுல நேர்களே, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். எங்கள் ஆற்றுல 4 மணிலேருந்து 7 மணி வரையும் மந்திர ஒலி சத்தம் தான் கேட்கும். எங்கள் ஆற்றுல நாங்கள் அமைதியாக படிப்போம். ஆனால் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து அவ்வளோ மந்திர ஒலி சத்தம் கேட்கும். ஆக இந்த மந்திர ஒலி சத்தம் எங்கள் காதால் நம்ம கேட்குறோமோ, நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கோம், அவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கோம். நான் பூர்ணிச்சு என்னையவே மெய் மறந்து அப்படியே அங்கேயே உட்காந்துருவேன். அவ்வளோ நுண்ணா நிறுத்தி அந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரியும். ஆகையால் இது லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்ம கிளம்புற வேலை செய்கிறோமா, அதை போட்டுட்டே கூட நம்ம வேலை செய்யலாம், ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே போல் ஒருத்தர் ரோட்டில் போகிறப்ப விழுந்துட்டாரே நம்ம வேகமாக போகக்கூடாது. விழுந்துட்டாரா நம்ம முதல்ல 5 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திக்கணும். ஆசுவாசப்படுத்திட்டு அங்கே போய் அவளுக்கு செய்யலாம், பணிவிடைகள் முதலுதவிகள் செய்யலாம். ஏன்னா இதுதான் இன்றைக்கி இப்போ இருக்கிற அவசர காலத்துக்கு நம்மளுக்கு ஒன்று ஏற விடக்கூடாது பிபி. நம்மளுக்கு கரெக்டாக சரி பண்ணிவிட்டு அங்கே போக வேண்டியிருக்கு. ஆகையால் விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் முக்கியத்துவம், லலிதா சகஸ்ரநாமமும் முக்கியத்துவம். எல்லோரும் இந்த ஸ்லோகத்தை படிப்போம் கண்டிப்பாக.